ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கேஸ் வந்து டிவிசி கேஸ் பார்க்க போறோம். இந்த டிவிசி கேஸ் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்டுப்போம். இந்த வார்த்தை இது எந்த ஆக்ட் கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. சோ அந்த ஆக்டோட பேரை சொல்லும் பொழுதே தெளிவா கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன். அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறது யாருன்னா அந்த உமன்னால மட்டும்தான் இந்த ஆக்ட் கீழே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். சோ இத பத்தி மேற்கொண்டு மேம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன். அப்ப உமன்னா என்ன மாதிரியான அம்மா பையன் மேல ஃபைல் பண்ண முடியும்? ஒரு அம்மா வந்து பிசிக்கல் அபியூஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னா அந்த அம்மா ஃபைல் பண்ண முடியும். ஹஸ்பண்ட்னால ஒய்ஃப் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்றாங்கன்னா ஒய்ஃபால ஃபைல் பண்ண முடியும். இதே தாண்டி வீட்டுல மகள் வந்து அப்பானால இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பொண்ணும் ஃபைல் பண்ண முடியும். கண்டிப்பா. அப்போ என்ன மாதிரியான இப்ப வந்துட்டு நம்ம என்ன மாதிரியான கொடுமைகளை அனுபவிக்கும் பொழுது இந்த டிவிசி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா, இந்த அடிச்சா துன்புறுத்தினா ஒரு 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 காயம் ஏற்படுது, கையை முறிச்சிட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த டிவிசி கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது இன்னும் நிறைய வகை இருக்கு, அது இன்னும் நம்ம பார்க்கலாம். ஒன்லி பிசிக்கல் அபியூஸ் மட்டும் கிடையாது. ஒரு பொண்ணு வந்து எக்கனாமிக்கல் அபியூஸ் ஃபேஸ் பண்ணாலும் சரி, மென்டல் அபியூஸ் ஃபேஸ் பண்ணாலும் சரி, வெர்பல் அபியூஸ் ஃபேஸ் பண்ணா கூட, அப்ப வந்து எக்கனாமிக்கல் அபியூஸ்னா என்னது, மென்டல் அபியூஸ்னா என்னதுன்ற இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பெண்களுக்கு தெரியறதே இல்லை. இப்ப நம்ம வந்து ஒரு அபியூஸ்க்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றதே தெரியாத இதுலதான் நிறைய பெண்கள் இருக்காங்க. வெர்பல் அபியூஸ்னா உங்களை தகாத வார்த்தைகள் கூறி கோவத்துல வந்துட்டு உங்களை திட்டுறது, துன்புறுத்துறது, கொச்சையான வார்த்தைகள் யூஸ் பண்ணி உங்களை திட்டுறது கூட நம்ம வந்து அபியூஸ்க்கு கீழே நம்ம கொண்டு வரோம். எக்கனாமிக்கல் அபியூஸ் அப்படிங்கும் பொழுது உங்களை பினான்சியல் இண்டிபெண்ட் ஆக விடாம அல்லது உங்களுக்கான தேவைக்கு உங்க தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தேவையான பணம் இருக்கும் இல்லையா, அந்த பணத்தை கூட கொடுக்காம லாக் பண்ணி வச்சு அவங்க அந்த ஹஸ்பண்டுக்கு கீழேயோ இல்ல உங்க அப்பாவுக்கு கீழேயோ ஒரு நபருக்கு கீழே தான் நீங்க வந்துட்டு பணம் சார்ந்து அவங்கள சார்ந்துதான் இருக்கணும்ன்ற மாதிரியான கட்டுப்பாட்டுகளை விதிக்கிறதும் எக்கனாமிக்கல் அபியூஸ் கீழே வருது. அதே மாதிரி மென்டல் அபியூஸ் அப்படிங்கும் பொழுது எதுல வருதுன்னு நான் சொல்லுவேன். மென்டல் அபியூஸ் அப்படின்னும் போது ஒரே வார்த்தை ரிப்பீட்டடா கொச்சையா பேசிக்கிட்டே இருக்கிறது, எங்க போனாலும் உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீங்க இங்கதான் வந்துட்டீங்களா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தியே உங்க ஃப்ரெண்டு கிட்ட தப்பு தப்பா பேசுறது, இல்ல நெய்பர்ஸ் கிட்ட போய் பேசுறது, உங்களுக்கு லிட்டரலா அவங்க கொடுத்துட்டு இருக்க ஹராஸ்மெண்ட் உங்களை வேற எதுவுமே செயல்பட முடியாம உங்களை தடுத்து வைக்கிறது எல்லாமே மென்டல் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மென்டல் ஹராஸ்மெண்ட். இன்னும் உங்க சுயமரியாதை, உங்க ரெப்புடேஷன், உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரியான செயல்பாடுகள் கூட சொல்லலாம். இது எல்லாமே வந்துட்டு ஒரு அபியூஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் கீழே தான் இந்த ஆக்ட் கீழே கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி எந்த சூழ்நிலைகள் நீங்க வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருந்தாலும் டிவிசிக்கு கீழே நம்ம தாராளமா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். சோ இப்படி நீங்க கோர்ட்ல இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான தீர்வுகளை இந்த வந்து சட்டத்துக்கு கீழே நம்ம பெற முடியும் அப்படிங்கும் பொழுது, ப்ரொடெக்ஷன் ஆர்டர், ரெசிடென்ஸ் ஆர்டர், மானிட்டரி ரிலீஃப்ஸ் கொடுப்பாங்க, கஸ்டடி ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க, காம்பன்சேஷன் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம லைனா என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். சோ இப்ப ப்ரொடெக்ஷன் ஆர்டருங்கும் பொழுது நீங்க ஒரு ரொம்ப கழுத்தை நெரிக்கிறாங்க, கையை முறிச்சிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் அபியூஸ் நடக்குது, முடிய புடிச்சு இழுத்து அந்த மாதிரி ஒரு ஒரு அரகண்டான ஒரு இதெல்லாம் நடக்குதுன்னு வைங்களேன். அப்ப இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆர்டர் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. இப்போ மானிட்டரி ரிலீஃப்ஸ் அப்படிங்கும் பொழுது நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க, டெய்லி உங்க வேலைக்கு போய் தான் உங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் என்ன பண்றாரு, உங்க ஹஸ்பண்ட் அடிச்சதுல கையை உடைச்சு விட்டாரு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, கையை உடைச்சதுனால என்ன பண்ண முடியாது, உங்களால வேலைக்கு போக முடியாது. அப்ப அதனால உங்களுடைய சம்பளம் பாதிக்கப்படுதா, உங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதா? அப்ப அந்த மானிட்டரி ரிலீஃப் இது யாரு காரணமா இருக்காரோ அவருதான் நீங்க அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மானிட்டரி ரிலீஃப் இந்த கோர்ட் உங்களுக்கு
வாங்கி கொடுக்கும். திருமணமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஹஸ்பண்டா இருக்கலாம் இல்ல அப்பாவா இருக்கலாம், இவங்க 2 பேருக்கும் இல்லையா டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் ப்ரூவ் ஆகும் பட்சத்துல மட்டும்தான் நீங்க இங்க கேஸை ஃபைல் பண்ண முடியும். இப்போ டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா ஹஸ்பண்ட் ஃபாதர் இவங்ககிட்ட ரெசிடென்ஷியல் ஆர்டர், நான் இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருந்தேன், நீ ஆல் ஆஃப் சடன் என்ன அடிச்சு வெளியில துரத்துனா எனக்கான பொருளாதார ரீதியாக எனக்கு வந்துட்டு எந்த வருமானமும் இல்லை, எனக்கு வெளியில போனா ப்ரொடக்ஷன்ஸ் இல்லை, நான் எங்க போய் ரெசைட் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க கோர்ட் அன்னைக்கு ரெசிடென்ஷியல் ஆர்டர் வாங்க முடியும். நீங்க எங்க தங்கி இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு வீடு எடுத்து தங்கணும்னாலும் சரி இல்ல அந்த வீட்லயே நீங்க இருக்கணும்னாலும் சரி கோர்ட் உங்களுக்கு தேவையான ஆர்டரும் உங்களுக்கு ப்ரொடக்ஷனும் உங்களுக்கு போலீஸ் ப்ரொடக்ஷனோட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கோர்ட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அடுத்தது கஸ்டடி ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைய வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க, குழந்தைய உங்களை பார்க்க விடுறது இல்ல, குழந்தைய வந்துட்டு உங்கள்கிட்ட கஸ்டடி கொடுக்க மாட்டோம்ன்ற பட்சத்துல நீங்க இதே டிவிசி ஆக்ட்ல கஸ்டடி ஆர்டர் ஃபைல் பண்ணி குழந்தையும் நீங்க மீட்க முடியும். குழந்தைக்கு தேவையான பொருளாதார ரீதியா சப்போர்ட்டையும் நீங்க இந்த கஸ்டடி ஆர்டர் மூலியமாவே அவங்கள்ட்ட மானிட்டரி ரிலீஃப் மூலியமா நீங்க வாங்கிக்க முடியும். இதே இருந்துட்டு ஒரு குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தை, மேபி இட்ஸ் அ பாயா இருக்கலாம் இல்ல கேர்ள் சைல்டா இருக்கலாம், 7 வயசுக்கு கீழே குறைந்த வயதுடைய குழந்தைய கண்டிப்பா அம்மாவோட சப்போர்ட்ல தான் இருக்கணும்னு எக்ஸிஸ்டிங்கா நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. இந்த குழந்தைய வந்து அப்பாவோ இல்ல அந்த குழந்தையோட தாத்தா பாட்டி யாருக்கிட்ட வேணாலும் நீ வளர்த்துக்கோன்னு அந்த ஃபாதர் எடுத்து கொடுக்கும் பட்சத்துல, ஹஸ்பண்ட் எடுத்து கொடுக்கும் பட்சத்துல நீங்க கஸ்டடி ஆர்டர் கம்பல்சரி கோர்ட் மூலியமா வாங்கிக்க முடியும். ஓகே. இப்ப நம்ம வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி வீட்டு சூழ்நிலைகள்ல கூட வாழும் கணவரோ தந்தையோ மாமியார் கொடுமை மேம், இப்போ நம்ம மாமியார் கொடுமை நடந்தா கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா மேம் இந்த ஆக்ட் கீழே? கண்டிப்பா டொமஸ்டிக் வயலன்ஸ் மதர் இன் லா மேலேயும் சேர்த்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இதுல நிறைய நீங்க ஃபேக் கேசஸும் இதுல நீங்க பார்க்க முடியும். அந்த பொண்ணும் பையனும் தனி குடித்தனம் நடத்திருக்கும் போது தனியா வீடு எடுத்து ரெசிடென்ஷியலா இருப்பாங்க, ஆனா அவங்க மாமனார் மாமியார் அந்த ஊர்லயே இருக்க மாட்டாங்க, அவங்க மேலேயே கூட இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஓகே. அப்ப வந்து நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா என்னென்ன மாதிரி ரிலீஃப் கிடைக்கும் கோர்ட் ஆனதுன்னா, என்னென்ன இதெல்லாம் ஹராஸ்மெண்ட் கீழே அபியூஸ் கீழே வரும், டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தெளிவா பார்த்தோம். சோ இதுல டொமஸ்டிக் வயலன்ஸ்ல நீங்க என்னன்னா காம்பன்சேஷன்ஸ் தான் வாங்க முடியும். உங்களுக்கான தீர்வு எப்படி இருக்கும்னா மணி ரீதியா தான் உங்களோட காம்பன்சேஷன். நீங்க உங்களுக்கு அடிபட்டு இருந்தாவோ இல்ல பொருளாதார ரீதியா உங்களுக்கான நடக்கக்கூடிய அபியூஸ்க்கோ அதுக்கான காம்பன்சேஷன் தான் இந்த டிவிசில உங்களுக்கு கிளைமோ பிரேயர்லயும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு சந்தர்ப்பமும் இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸ் பேசுறதுக்கு இருக்கு. நாங்க ஃபர்தரா வர்ற வீடியோஸ்ல நாங்க போஸ்ட் பண்றோம். இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகளோ சந்தேகங்களோ இருக்கும் பட்சத்துல எங்களுடைய ஃப்ரீ லீகல் கன்சல்டேஷன் நம்பர் நாங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நீங்க தாராளமா கால் பண்ணி டவுட்ஸ் கேட்கலாம். மேற்கொண்டு வர எங்க சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸ் பாக்குறதுக்கு எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.